கூட்டாண்டா வந்துட்டோம், இறங்கு. வந்துட்டோமா? ஆமா. அடேங்க அப்பா, எத்தண்டி வீடு! இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்ல யாரு? அங்க எங்கயா போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. என்னையா வாசல்ல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலே அது போட்டேனா? வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா வா. சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வாழை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து வச்சட்டாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின்னு வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்பை கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்பை வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கேடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையேடா. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப இது வீடு இல்லையா? இல்லையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? அதான் போயின்கிறாள, சும்மா குயின்கிறா. மூஞ்சா பாரு. ஏறி குதிச்சதும் இல்லாம எழுத்து வேற பேசுறியா? பொறுக்கி பயல. என்ன பாஸ், மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய், யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. பாரு, அம்மிக்கல் பறக்கும். என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டாவா? ஓ, அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? அட பாவிகளா, ரூட்ட மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. தப்ப கலட்ற போகுது. என்னடா ஸ்கூல் போலையா? ஏய் கஸ்மாலா, காலங்காத்தால குச்ச வந்து படுங்கறியா? உனிமா வரம்பா, நைட் வர. மூஞ்ச பத்தியாதே. ஐயா. ஏகா வணக்கங்க. பாட்டிட்ட வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது, மாடு கட்டுற கொட்டாய போய் வீடுங்கிறீங்க? ஐயா, நீ கொடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுது? பேர் அகிலாண்டமா? அடச்சி, ஊட்ட முதல்ல சுத்தி பாருப்பா. உன்னை சுத்தி பாக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய், வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய, வேலைய பாருடா. புது வீடு, வலது கால வச்சு உள்ள வா நைனா. வலது கால் வேற வைக்கிறாங்க. மெர்சுலாவாத. நான் கபாலி கலிலியவா? ஆமா, நான் கடவுளாடா. இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா, நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. சின்னமணி, எத்தனை தபா சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்னமணியாடா? வா வா, ஊட்ட பாக்கலாம். தபார், நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்த கண்டுக்கணியா, இத்தான் பாத்ரூம். அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம். இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு. இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. புச்சா குடுத்துன வந்துக்கறாங்களா? நான் நமிதா, ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா ஐயே. ஏய், என்ன இது? பாத்ரூம்னு சொன்ன, படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வரசல நீ ஒரு தபா எட்டி பாத்துக்கோ. மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ், இந்த மாதிரி பெருச்சாலி பொந்தல எவையா குடி இருப்பான்? கரெக்ட் பண்ணிடலாம். கையா வைக்க ஏண்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாலி பொந்துன்னு சொல்ற? என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னா சொல்லிட்டோம்ல, கிளம்புற. நில்றா, 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஏய், கையேடு. நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா, பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா, என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா, இது வேற ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரேப்பா? ஏண்டா புரோக்கர், பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான்னு சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட்டை கூட்டுட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதலையா கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட் அது மிச்சமா இருக்கும். 1000 ரூபாய் தானே? ஆமா, இந்த வச்சுக்கு.
அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன? 1000 ரூபாய் வீடு இருக்கு, கண்டுக்கிறியா? வேணாண்டா, 2000க்கே ஜாக்கெட்டு கிழியுது, இதுல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர்னு என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி, மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். போய்யா, போய் உங்ககிட்ட கேட்டேன். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும், இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கரை கூட்டு போய் 5000 6000 8000 வீடுல காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. மீதி 8000 என்னைக்கு? 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உசாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், தெரியுமா? நிஜமாவா? ஆமா, சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளைக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு, 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி, ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன், ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி! வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபாரம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கலு? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயே, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன். அவங்கள வர்றேன்டி, வர்றேன். என்ன பாஸ், உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற? ஆமா. செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்துருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா, என்ன ரேட்டு? ரேட்டா நீ தான் பார்த்து சொல்ல. ஒரு 100 150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சுடா. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்குது, பாக்குறீங்களா? கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. என்னங்க இது? பீஸ்னு சொல்லிட்டு பீஸியே கூப்பிடுறீங்க? நான் பீஸ்னு தான்டா சொன்னேன், உங்க காதுல பீஸ்னு விழுந்துருக்கு. என்ன பிரச்சனைங்க? நான் என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க? இப்பெல்லாம் வேடிக்கை பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? போலீஸ் நல்லாதான் வேலை பாக்குது, அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க? பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். இருக்கட்டுங்க, நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். 1 மாச வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குனியம்பட்டியில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி. அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற நீ? இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி, அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார், ஓகே. வர்றியா? காட்டுட்டுமா? அதை இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா. என்ன குரல வசத்துது? சார் போங்க சார். வா. உள்ள பாத்தீங்களா எப்படி வீடு? செமத்தியா காட்டுனீங்க. சிங்காரம், வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி 1 மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்ட காங்கலையே. ஏய், நீ இப்படி வாடி. அதே அப்பா, இப்பதான் ரோடே தெரியுது. நீங்க போங்க. ஐயோ, என்ன டச் பண்ணிட்டாருங்க. குத்திடுவேன், வாடி.
அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா செல்லம். புதுசா குட்டுன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் போர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க, நல்லா படுறாங்கடா வெக்க. அடடா, பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்கிற? எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற விலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதிங்கல்ல இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு, அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்சம் விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க, அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது.